தலைப்பு செய்திகள். மன்னாரில் ஒன்று திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள். மட்டக்களப்பு மாநகர சபையின் மேஜராக சிவம் பாக்கியநாதன் தெரிவு. வடக்கில் தோண்ட மனித புதைகுழிகள். இனத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையின் உருவாக்கமே தமிழ் தேசிய தளத்தின் அரணாகும். ஸ்ரீதரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி நேற்று புதன்கிழமை நடைபெற்றது. மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளால் தலைமையில் ஆரம்பமான இந்த கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர். நேற்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியினூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து, எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே, அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு பேரணியில் மக்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரான ஊடகவியலாளர் சிவம் பாக்கியநாதன் நேற்று புதன்கிழமை போட்டிகளின்றி தெரிவு செய்யப்பட்டார். இந்த மாநகர சபைக்கான மேயர் பிரதி மேயரை தெரிவு செய்யும் நிகழ்வு மாநகர சபை ஆணையாளர் தனஞ்சயன் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் மாநகர சபையில் இடம்பெற்றது. இதன்போது மாநகர சபை மேயராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். பிரதி மேயர் பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமார், பந்து சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு உறுப்பினர் சத்தியசீலன் ஆகியோர் முன்மொழியப்பட்டனர். அதையடுத்து பிரதி மேயரை தேர்ந்தெடுக்க பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமார் 18 வாக்குகளையும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை குழு உறுப்பினர் சத்தியசீலன் 4 வாக்குகளையும் பெற்றுக்கொண்டதுடன் 12 பேர் நடுநிலையாக இருந்து கொண்டனர். இதில் 18 வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வைரமுத்து தினேஷ்குமார் பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், சிறிநேசன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தொடர்ந்து தோண்டப்படும் மனித புதைக்குழிகள் தொடர்பில் அனுர அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்த ராஜபக்ஷ அரசு போல் இந்த விவகாரத்தை அனுர அரசும் கிடப்பில் போடக்கூடாது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார MP தெரிவித்துள்ளார். யாழ், செம்மணி, சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மனித புதைக்குழி அகழ்வுக்கு நிதி வழங்குவோம், விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று வெறும் வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த அரசு இருக்கக்கூடாது. வடக்கில் செம்மணி உள்ளிட்ட பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி உண்மைகளை கண்டறிய அரசு முழு வீச்சுடன் செயற்பட வேண்டும். குற்றங்கள் நடந்திருப்பின் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் நீதிமன்றமும் நடுநிலையுடன் முழு கரிசனை செலுத்தும் என்று நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். இனத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையின் உருவாக்கமே தமிழ் தேசிய தளத்தின் அரணாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் MPயின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 2.1 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட கிளிநொச்சி முரசுக்கோட்டை முருகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் உருவாக்கம்தான் தனது இருப்புக்காக போராடும் ஒரு இனத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமைய முடியும். அத்தகையதோர் தலைமுறையின் தோற்றத்திற்கு வழிகோலும் சமூக கடப்பாட்டை கொண்ட பாடசாலைகள் கல்வி அடைவு மட்டத்திற்கான தளங்களாக மட்டுமல்லாது பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கும் தலைமைத்துவ வாண்மைக்குமான களங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த கால பெரும்பணியை முரசுக்கோட்டை முருகானந்தா கல்லூரி செவ்வனை நிறைவேற்றி வருகின்றது என தெரிவித்துள்ளார்.
கல்லூரியின் முதல்வர் அரச ரட்னம் பங்கையட் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இரண்டு நாட்களாக நீடித்த தீவிர வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தக போர் நடைபெற்றது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதித்ததால் வர்த்தக போர் உச்சத்தை தொட்டது. இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் வர்த்தக போர் முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது 2 நாட்களாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு காந்தங்கள் மற்றும் அரிய பூமி தாதுக்களை சீனா வழங்கும். அதேபோல் எங்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் சீன மாணவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். நாங்கள் மொத்தம் 55 வரிகளை பெறுகின்றோம். சீனா 10ஐ பெறுகின்றது. அமெரிக்கா, சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் சிறப்பாக அமைந்துள்ளது. இவ்வாறு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் வாயிலாக அமெரிக்கா, சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வந்த வர்த்தக போர் முடிவுக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரில் 11 பேர் உயிரிழக்க காரணமான கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு விபத்து என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கடந்த 4ஆம் தேதி RCB அணி வீரர்களை பார்க்க திரண்ட ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு ஏற்ற முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் TK சிவக்குமார் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என பாஜக கூறியுள்ளது. இது தொடர்பாக கார்கே கூறியதாவது: கும்பமேளாவில் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் போது யாரேனும் பதவி விலகினார்களா? அது குறித்து நான் அதிகம் பேசவில்லை. அந்நிகழ்வில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடினர். நான் வெளியிட்ட ஒரு அறிக்கைக்காக என்னை அதிகம் விமர்சித்தார்கள். ஆனால் பல உடல்கள் ஆற்றில் மிதந்து சென்றன. அது மட்டும் அல்லாமல் கோவிட் காலகட்டத்திலும் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு யாரேனும் பொறுப்பு ஏற்றனரா? உள்நோக்கத்துடன் நடந்திருந்தால் நடவடிக்கை எடுத்து இருக்கலாம். ஆனால் பெங்களூர் சம்பவம் ஒரு விபத்து. நிச்சயம் இது தவறுதான். இதற்காக எங்கள் கட்சி தலைவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1935 பொலிவியாவுக்கும் பரகுவேக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டு 3 ஆண்டுகள் போர் முடிவுக்கு வந்தது. 1967 கலப்பண திருமணங்களை தடை செய்யும் அனைத்து அமெரிக்க மாநிலங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானவை என ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1991 கொக்கட்டிச்சோலை படுகொலைகள். மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலையில் 65 தமிழர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 2003 தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்புக்கு தமிழக அரசு தடை விதித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.